ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ஆஃப் Ultron. நான் உங்கள் ரிஸ்வித். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அனலைஸ் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அனலைஸ்னால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம அது ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயம் பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா, இல்லை பண்ணால் வேணாமா அப்படின்னு ஒரு நாலேஜோடு பண்ணுவோம். அந்த இது பேர் தான் அனலைஸ்ன்னு சொல்லலாம். இது மார்க்கெட்டில் எப்படி இருந்ததுன்னா, எந்த காயினை சூஸ் பண்ணுறது, அடுத்த லெவலில் அந்த காயின் எப்படி மூவ் ஆகும், இப்படிலாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது பேர் தான் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப் ஆஃப் அனலைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஃபண்டமெண்டல் அனலைஸு, செகண்டு டெக்னிக்கல் அனலைஸு, தேர்டு சைக்கலாஜிக்கல் அனலைஸு. இந்த 3 டைப் ஆஃப் அனலைஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் அனலைஸ்னால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு இனிமேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது பேர் தான் டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே டீ கடை வச்சுருக்காரு. டீ கடை அவர் வைக்க போகிறாரு. இன்னும் வேறு ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சா அவருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நல்லா டீ கடை ரன் ஆகும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல வச்சு அவர் ப்ராஃபிட்டபுளாக டீ கடையை மூவ் பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலிசிஸ்ன்னு சொல்லலாம். அவருக்கு எந்த இடத்துல வச்சா அவருக்கு டீ கடை ரன் ஆகும்னு தெரியுதில்ல, இது பேர் தான் டெக்னிக்கல் அனலிஸு. இது மார்க்கெட்டில் எப்படி நம்ம இதுங்கிறதுனா, ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சேனலை வரைஞ்சோ, இல்லை பேட்டர்ன் வரைஞ்சோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வரைஞ்சோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு பேட்டர்ன்ஸ், ஒரு கேண்டில்ஸ்டிக்கை வச்சு இனிமேட்டுக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது பேர் தான் டெக்னிக்கல் அனலைஸ்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக இந்த ஒரு காயினை எதுக்காக சூஸ் பண்ணணும், அது ஏன் சூஸ் பண்ணணும், நமக்கு அந்த காயினை சூஸ் பண்ணால் இந்த காயினாலும் நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு ஃபுல்லாக அந்த காயினை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனலிஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கார். அவர் ஏன் டீ கடை வைக்கணும், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, இந்த டீ கடை வச்சா அவருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு அவர் யோசிப்பார். அந்த யோசிக்கிறது ஃபண்டமெண்டல் அனலைஸு. இதுக்காக அவர் நிறைய ரிசர்ச் பண்ணலாம், வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு அவர் யோசிக்கலாம். இது பேர் ஃபண்டமெண்டல் அனலிஸ். இது மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்குறோம்னா, அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஷேர்ஸை நம்ம வாங்கலாம். இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அனலிஸ். இது கிரிப்டோவில் எப்படி இந்த ஃபண்டமெண்டல் அனலிஸ் பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு காயின் இருக்குன்னா, அந்த காயினை என்ன ஃபியூச்சரோடு நம்ம இருக்குது, அந்த டெக்னிக்கல் டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு காயினை சூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது தேர்டு நம்ம சைக்கலாஜிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைக்கலாஜிக்கல் அனலைஸ் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துகிட்ருக்குல்ல, அந்த நியூஸை பார்த்துட்டு மார்க்கெட்டில் டவுன் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வார் நடக்குது, அதனால் அந்த நாட்டில் பண மதிப்பு குறையலாம், பொருள் விலையெல்லாம் அதிகமாகலாம். இந்த மாதிரி விஷயத்தினால அவங்களோட ஷேர்ஸ்லாம் விற்பாங்க. ஒரு கம்பெனி மேலே இருக்கிற ஷேர்ஸ்லாம் விற்பாங்க. அதனால் மார்க்கெட்டை டவுன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நாள் டவுன் ஆகிட்டு திருப்பி ரெக்கவர் ஆயிரும். இந்த நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எனி டைம் நியூஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சென்டிமெண்ட்லாம் பீப்புள் எந்த மைண்ட் தாட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா அதுக்காக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு குட் நியூஸ் வந்ததுனாலும் அதுக்காக எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நியூஸை வச்சு பேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 அனலைஸ் தான் மெயின். இதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பற்றி போட்டிருக்கோம். பேட்டர்ன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, ட்ரெண்ட் லைன் வரைகிறது,
இதெல்லாம் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த காயினை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒரு கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நியூஸை வந்து பேஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து நியூஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நியூஸ் தான் நமக்கு வரும். நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர். நமக்கு ஆனால் நியூஸ் வரப்போ வந்து எல்லா விஷயமும் முடிஞ்ச பிற்பாடு தான் நமக்கு வந்து நியூஸ் வரும். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டருக்கு அவங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு பேட் நியூஸ் ஒரு கம்பெனி மேலே வருதுன்னா அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செல் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நம்ம நியூஸ் வரப்போகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து தெரியறதுனால இதில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் வந்து சைக்காலஜிக்கலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனநிலையை பொறுத்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து இனிமேட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து இந்த 3 இதுவும் பார்க்கலாம். இப்போ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எதானாலும் டவுட்டாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நானும் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து கரெக்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேனா என்னன்னு கூட எனக்கே தெரியல. இது வரைக்கும் போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. அப்படின்னா தான் வந்து நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் ரிஸ்வித்.